Welcome to Maths Board Tamil. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது assignment problem Hungarian method ல solve பண்ண போறேன். Solve the following assignment problem. இங்க task 4 task and 3 main கொடுத்திருக்காங்க. நம்ம first assignment problem வந்து balanced problem or unbalanced problem first check பண்ணனும். அதுக்கு அப்புறமா தான் நம்ம சம்மே போட ஆரம்பிப்போம். இந்த சம்மை நம்ம செக் பண்ணலாம். இங்க number of rows எவ்வளவு இருக்கு? Number of rows 3, number of rows வந்து 4 rows இருக்கு. number of column வந்து 3, number of column 1 2 3. so number of row and number of column equal இருந்தாதான் இது balanced problem. therefore it is unbalanced problem because number of row number of column நம்மளுக்கு ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியுமோ அசைன்மென்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஈக்குவலா இல்லனா நம்ம ஈக்குவலா இருக்க மாதிரி பேலன்ஸ் பண்ணி ஒரு டம்மி காலம் இங்க நமக்கு என்ன கம்மியா இருக்கு, ஒரு காலம் தான் நமக்கு கம்மியா இருக்கு. சோ ஒரு காலம் வந்து நம்ம டம்மி காலம் கொடுத்து நம்ம சம் வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் டம்மி காலம் கொடுக்க போறேன். இப்போ கொடுத்திருக்கிறதுல நம்ம கொடுத்திருக்க சம் அப்படியே எழுதிக்கலாம். 9 26 15 13 27 6 35 20 15 18 30 20. இப்போ நம்ம ஒரு காலம் ஆட் பண்ண போறோம். டம்மி காலம் அதை d ன்னு எடுத்துக்கலாம். அது எல்லாமே நான் என்ன பண்றேன்னா 0 ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு பேலன்ஸ்டு ப்ராப்ளம். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ரோ நம்பர் ஆஃப் காலம் ரெண்டுமே நம்ம எனக்கு என்னவா இருக்குன்னா 4 ஆ இருக்கு. நம்பர் ஆஃப் ரோ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அசைன்மென்ட் ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் ரோ ரிடக்ஷன் அண்ட் தென் காலம் ரிடக்ஷன் பண்ணுவோம். இங்க நமக்கு ரோ ரிடக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும், எல்லா ரோலுமே நமக்கு மினிமம் வந்து 0 தான் வரதுனால சேம் நமக்கு அதே தான் வரும். அதனால நம்ம அந்த ஸ்டெப் மறுபடியும் நீ போடுறதுனாலும் போடலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து காலம் ரிடக்ஷன் பண்ணிடலாம். இருந்தாலும் நான் இதுல இந்த சம்ல போடுறேன். இங்க நம்மளுக்கு row wise minimum 0 0 0 0 0 இருந்தாலும் நமக்கு திரும்ப அதே வரும். அதர்வைஸ் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம காலம் ரிடக்ஷன் ஸ்ட்ரைட்டாகவும் போட்டுடலாம். இப்போ நான் சப்ராக்ட் பண்ணா நமக்கு திரும்ப எனக்கு அதே அங்கே மேலே அதே டேட்டா தான் கிடைக்க போகுது. 9 26 15 0 13 27 6 0 35 20 15 0 18 30 20 0. இப்போ காலம் ரிடக்ஷன் பண்ண போறோம். காலம் வைஸ் மினிமம். ஸோ இதுலயே நம்மளுக்கு மினிமம் என்ன, இந்த காலம்ல நம்மளுக்கு மினிமம் 9 மினிமம், இந்த காலம்ல மினிமம் 20, இந்த காலம்ல மினிமம் 6, இந்த காலம்ல 0, எல்லாமே 0ன்றதுனால மினிமம் நம்மளுக்கு 0. இப்போ காலம் ரிடக்ஷன்ல காலம்ல மினிமம் நம்பரால எல்லா நம்பரையும் நம்ம சப்ராக்ட் பண்ணி நம்ம இந்த டேட் பாக்ஸ் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். 9 minus 9 எனக்கு வந்து 0 ஆயிடுது. and then 13 minus 9 4, 35 minus 9 26, 18 minus 9 9. next 20 ஆல சப்ராக்ட் பண்றோம். 26 minus 20 6, 27 minus 27, 20 minus 20 0, 30 minus 20 10. next 6 ஆல சப்ராக்ட் பண்ணலாம். 15 minus 6 9, 6 minus 6 0, 15 minus 6 9, 20 minus 6 14. next டம்மி 0 இருக்கிறதுனால எல்லாமே 0 சப்ராக்ட் பண்ணா திரும்பவும் நமக்கு 0 தான். அலாட்மெண்ட்ஸ் பண்ண போறோம். இப்போ ஸ்கேனிங், ரோ ஸ்கேனிங் அண்ட் காலம் ஸ்கேனிங். ரோ வைஸ் ஸ்கேன் பண்ணும்போது 2 0 இருந்தால் விட்டுடணும், ஒரு ஸ்கிப் ஆகி அடுத்த ரோக்கு போயிடணும். இங்கே 2 0 இருக்கு, அப்போ நான் செகண்ட் ரோ போகிறேன். இங்கேயும் 2 0 இருக்கு, தேர்ட் ரோ போகிறேன். தேர்ட் ரோலையும் 2 0 இருக்கு, ஸோ ஃபோர்த் ரோ போகிறேன். ஃபோர்த் ரோவில் ஒரே ஒரு 0 இருக்கு. ரோ ஸ்கேனிங் பண்ணும்போது அதோட காலம் ஸ்கேனிங்கை காலமை நம்ம கட் பண்ணிடலாம், கரஸ்பாண்டிங் காலமை கட் பண்ணிடலாம். இப்போ ரோ ஸ்கேனிங் முடிஞ்சு இப்போ காலம் ஸ்கேனிங். ஃபர்ஸ்ட் ரோவில் இது ஒரே ஒரு 0 இருக்கு, அப்போ இது கட் ஆகிடும். ரோ வைஸ் கட் பண்ணிடணும். செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சாச்சு. செகண்ட் காலம்ல ஒரே ஒரு 0 இருக்கு செகண்ட் காலம்ல, அப்போ இந்த ரோ நம்மளுக்கு கட் ஆகிடும். நெக்ஸ்ட் தேர்ட் காலம்ல ஒரே ஒரு 0 இருக்கு, அப்போ இந்த ரோ எனக்கு கட் ஆகிடும். இப்போ நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட்ஸும் 4, நம்பர் ஆஃப் லைன்ஸும் 4, எது வேணும் எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் நம்ம பேலன்ஸ் அன்பேலன்ஸாக இருக்கும்போது இது வந்து என்ன வந்தது 3
3 columns and 4 rows 4 cross 3ல இருந்துச்சு. இப்போ நம்ம அதை என்ன பண்ண டம்மி காலம் கொடுத்து 4 cross 4 மாத்திட்டோம். number of rows is equal to number of lines. அதாவது assignments 1 2 3 4. ஸோ அசைன்மெண்ட் ஷெட்யூல் எப்படி வரும்னா டாஸ்க் P மென் 1ல அசைன் ஆயிருக்கு, டாஸ்க் P1, டாஸ்க் Q3, டாஸ்க் 4, டாஸ்க் R2. ஸோ இதில் ஒரிஜினல் காஸ்ட் என்ன வருது, இதுக்கு என்ன வரும்னா சம்பளம் இங்கே 9 வருது, இந்த பிளேஸில் 6 இருக்குது, அண்ட் தென் இந்த பிளேஸில் 20 இருக்குது, அண்ட் தென் இந்த பிளேஸில் இது டம்மி தான், அதனால் வந்து 0. அதாவது எஸ் வந்து நமக்கு எதில் போய் அலர்ட் ஆகிருக்குன்னா டம்மியில் போய் அலர்ட் ஆகிருக்கு. அதை நம்ம டீன் கூட அந்த ஷெட்யூல் எழுதும்போது எழுதிக்கலாம். காஸ்ட் வரும்போது நமக்கு 0 நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ P எதுக்கு எங்கே அசைன் ஆகிருக்கு 1 மென் 1, Q3, R2, S Dல அசைன் ஆகிருக்கு. காஸ்ட் வரும்போது 9. இதில் ஒரிஜினல் கொஷின் இங்கே என்ன இருக்குது, இந்த பிளேஸில் 9, இங்கே 6, 20, இது டம்மின்றதுனால 0. இதெல்லாமே ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு rupees, ஆட் பண்ணும்போது நமக்கு 35. ஸோ ஆப்டிமம் அசைன்மெண்ட்ஸ் காஸ்ட் வந்து ₹35. ஆப்டிமம் அசைன்மெண்ட் காஸ்ட்னா மினிமம் காஸ்ட் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு ₹35. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.